வணக்கம். சோட்டாமங்காங்கின் தகவல் தெரிந்ததும் தெரியாததும் உங்களுக்காக. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம தகவல் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்டர்நெட்டின் வளர்ச்சியும் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களும். அப்படி ஒரு விபரீதம் தான் சிங்கப்பூர் நாட்டில் இன்றைக்கி நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி தகவல் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரசொலிச்சு ஊராக முரசொலிச்சு கொண்டு சேர்த்தாங்க. அதையும் தாண்டி ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா வாகனங்களை ஒலிபெருக்கி வச்சு கொண்டு சேர்த்தாங்க. அதையும் தாண்டி அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா டிவி, ரேடியோ அப்படின்னு வந்துச்சு. அதில் மக்கள் மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்த்தாங்க. அதையும் தாண்டி அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் ஓட்டுறது இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு சேர்த்தாங்க. அதையும் தாண்டி அடுத்த ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா அப்போ தான் இன்டர்நெட் வந்துச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்தாங்க. அதையும் தாண்டி இப்போ ஒரு காலகட்டம் தான் இப்போ நம்ம இருக்கிற டிஜிட்டல் காலகட்டம். இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஈவன் ஒரு கை விரலில் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே அடங்கி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு டிஜிட்டல் உலகத்தில் இந்த டிஜிட்டல் இன்டர்நெட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்குது. இந்த பங்களிப்பு எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லோ அவ்வளோ தூரமும் இதில் நிறைய விபரீதங்கள் இருக்குது. அப்படி ஒரு விபரீதம் தான் இன்றைக்கி சிங்கப்பூர் நாட்டில் நடைபெற்றிருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு செய்தியை ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதை எப்படி அனுப்பணும்னா ஒரு மெசேஜ் மூலமாக அனுப்பணும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோக்கியா அப்படின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு ப்ளூ கலரில். அது ரிலையன்ஸை கூட அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு மெசேஜ் பண்ணாலே அவங்கள டெலிவர் ஆகணும்னா 5 to 10 minutes ஆகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் மெதுவாக நிம்பஸ்னு ஒரு சேட் ஆப் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாஹூ மெசஞ்சர். எல்லாருமே யாஹூ மெசஞ்சர் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையும் தாண்டி யாஹூ மெசஞ்சர் அப்படியே எண்ட் ஆகிற டைமில் ஆர்குட் 90 கிட்ஸுக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன ஆர்குட் என்னென்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்குட் வந்துருச்சு. அந்த ஆர்குட்டையும் தாண்டி அடுத்த வந்தது தான் ஃபேஸ்புக்கையும் தாண்டி அடுத்த வந்தது தான் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாமே ஆப்பும் இதே மாதிரி ஒரு ஆப் தான் ஜூம் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதே ஜூம் சாஃப்ட்வேர். இந்த ஜூம் ஆப் என்ன யூஸ்ஃபுல்னா அட் த டைம் ஒரு 100 பேருக்கு கூட நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணணும், ஒரு 50 பேர் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறக்கூடிய ஆப் தான் இந்த ஜூம் ஆப். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸஸ்ஸு, ஈவன் நாசா கூட இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் கூட இதான் யூஸ் பண்ணுறாங்க. கூகுளுக்கு வேறு ஒரு இதே சேம் மெத்தடில் ஒரு ஆப் இருக்குது, மீட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஈவன் நிறையா கூகுள் எம்ப்ளாயிஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஜூம் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இதோட ஜூம் ஆப்போட மெயின் யூஸ் என்னென்னா இப்போ ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாரும் ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலிடேன்னு வச்சுக்கோங்களேன். ஹாலிடேன் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்க தலைவர்கள்ட்ட அதோட எம்டி பேசணும், இம்மிடியேட்டாக பேசணும், வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசணும் அப்படின்னா இவன் உடனே இந்த ஜூம் ஆப்பில் அவங்க இம்மிடியேட்டாக மீட்டிங் அரேஞ்ச் ஒரு மீட்டிங்கே அதில் முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். இதே மாதிரி தான் கடந்த 2 நாட்கள் முன்னாடி சிங்கப்பூரில் இந்த லாக்டவுனால், கொரோனா வைரஸ் லாக்டவுனால் சிங்கப்பூர் டோட்டலாக லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால இந்த ஜூம் ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ஜூம் ஆப்லேயே எல்லா பிள்ளைங்களையும் இணைச்சிட்டு இவங்க பாடம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த பாடம் நடத்திட்டு இருந்த டைம் என்ன ஆச்சுன்னா சடன் அதில் ஆபாச படங்கள் அந்த வீடியோவில் எல்லாருக்குமே பதிவாச்சு. இது எதனால் நடந்துச்சு எப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. லாஸ்ட்டில் பார்த்தாங்க இதையாவது ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூம் ஆப்பை ஹேக் பண்ணி அதில் இந்த மாதிரி ஆபாச படங்களை பூட்டி விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நினச்சி பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆபாச படிச்சுட்டு இருக்க டைம் அந்த ஆபாச ஃபோட்டோஸோ வீடியோஸோ இதை பார்க்குறாங்க இம்மிடியேட்டாக. ஸோ அவங்க மைண்டு எதை மாதிரி டிஸ்டர்ப் ஆகணும், எந்த அளவுக்கு மனநிலையால் பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஸோ நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் நிறைய பேருக்கு அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாமல் இருக்கட்டும், ஈவன் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதில் எல்லாமே தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆடுவாங்க. தெரிஞ்சவங்க ஆட் பண்ணிட்டு வச்சுருப்பீங்க. அதில் உங்கள் ஃபோன் நம்பர்ஸை ஷேர் பண்ண இருக்கட்டும், உங்கள் ஃபோட்டோஸை ஷேர் பண்ண, குறிப்பாக பெண்கள் உங்கள் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், கணவன் மனைவி அவங்களோட அந்தரங்கள் விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ என்னோட மெயின் அட்வைஸ் என்ன, அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க. இந்த ஹேக்கர்ஸோட வேலையே இதான். அந்த ஹேக்கர்ஸுங்கிறது நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஹேக்கர் ஜாப். அந்த ஜாபை நிறைய பேர் கெட்ட ரீதியில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ
இதே மாதிரி ஒரு மாய வலை இதே மாதிரிப்பட்ட ஒரு விலைகளில் வந்து நீங்கள் சிக்காமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்க. யாருமே இதே மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாமல், உங்கள் ஃபோட்டோஸோ டீட்டெயில்ஸ் எதுவுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தகவல் நிகழ்ச்சியில் சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாமே நிறைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தான். இந்த டெக்னாலஜி உலகத்தில் எதுனாலும் நடக்கும். ஸோ என்னோட ஒரு அட்வைஸை சொல்கிறேன், நீங்கள் எது ஷேர் பண்ணாலும் சிந்திச்சுட்டு அதை ஷேர் பண்ணலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒன்று மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.